திராட்சப்பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சப்பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்து இருக்கச் செய்கிறேன். அருமையாண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் எனது அன்பான வாழ்த்துதல்கள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரித்துக்குரியவர்களை தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள மக்களுக்காக கருத்தோய் ஜெபியுங்கள். மழை சொல்ல முடியாத சேதாரத்தை விளைவித்திருக்கிறது. 3 நாட்கள் இடைவிடாது மழை பெய்தபடியினாலே ஆறுகள் ஏரிகள் குளங்கள் எல்லாம் நிரம்பி உடைந்து மக்கள் வசிக்கின்ற இடங்களுக்குள்ளாகவும் விளைநிலங்களுக்குள்ளாகவும் பாய்ந்து மிகப்பெரிய சேதத்தை வாழ்வாதாரத்தை கெடுத்திருக்கின்றன. அங்கே ரோடுகள் எல்லாம் உடைக்கப்பட்டு மனிதர்களுடைய தொடர்புகள் துண்டிக்கப்பட்டு விட்டன. ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு செல்வது என்பது மிகவும் கடினமாக இருக்கிறது. ஒருவேளை வியாதிப்பட்டுக்கிற ஜனங்களெல்லாம் பாவம், விவசாயம் செய்கிறவங்க, ஆடு மாடுகளை வச்சுருந்தவங்கலாம் ரொம்ப சேதாரத்தை சந்திச்சிருக்கிறாங்க. ஆண்டவர் இறங்கும்படியாக, அவருடைய வாழ்க்கை மறுபடியும் கெட்டப்படும்படியாக ரோடுகள் கரண்டுகள்லாம் மறுபடி தொடர்புகள் தொலைத்தொடர்புகள்லாம் சீரமைக்கும்படியாக நீங்கள் கெஞ்ச வேண்டும், ஆண்டவரத்தில் கெஞ்சி ஜெபிக்க வேண்டும் என்று அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். பிரியத்துக்குரியவர்களே, ஒரு 5 நிமிடமாவது தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்கள் நினைத்து நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் சீக்கிரத்தில் மறுபடியும் எல்லாற்றையும் சரிப்படுத்துவாராக. இந்த கஷ்டங்கள் மத்தியில் நான் உங்களுக்கு எப்படி பஸ் ஸ்டாண்டுக்கு நான் வந்து பஸ் ஏறி சென்னைக்கு வரணும், கர்த்தர் வழி திறப்பார். சென்னையில் இதன் சிரமங்கள் மத்தியில் நாங்கள் வர இருக்கிறோம். முக்கியமாக உங்களுக்கு நான் கிறிஸ்மஸ் விருந்தாக நாங்கள் வர இருக்கிறேன். கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்கள் காலைல 10 மணிக்கு பல்லாவரம் ரயில்வே ஸ்டேஷன் இறங்கி பம்பல் மெயின் ரோட்டில் வந்தீங்கன்னா முத்தமிழ் நகர் பஸ் ஸ்டாப்பில் சியோன் காம்ப்ளெக்ஸில் வைத்து மாடி 4வது மாடியில் காலை 10 மணிக்கு கூட்டங்கள், கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்கள். மாலை 6 மணிக்கு பாலர் கல்வி நிலையம் பேப்பரி புரஷோகத்தில் இருக்கிறது. அங்கே டெய்லர் ஹாலில் வச்சு, வில்லியன் டெய்லர் ஹாலில் வச்சு நம்முடைய உடல் நாள் கூட்டங்கள் நடைபெறும். அங்கேயும் கூட 2 கூட்டத்திலையும் சகோதரர் மங்களராஜ் அவர்கள், சகோதரர் கண்மணி சாலமோன் அவர்கள், சகோதரர் அலெக்ஸ் பெஞ்சமின் அவர்கள்லாம் கிறிஸ்மஸ் விருந்தாக பிரியாணி மற்றும் ஏராளமான விருந்துகளை ரெடி பண்ணியிருக்கிறாங்க. திரளாய் வந்து பங்கு பெற வேண்டும் என்று அன்போடு கூட அழைக்கின்றோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. முக்கியமாக டிவியில் பார்க்குறவங்க நீங்கள் நேரில் வர வேண்டும் என்று சொல்லி அன்போடு அழைக்கிறேன். உங்களை பார்க்க எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கிறது, வர வேண்டும் என்று அழைக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, அடைக்கலான் குருவி இல்லத்தில் நிறைய இடங்கள் காத்திருக்கின்றன. வயதான தேவனுடைய பிள்ளைகளே, பென்ஷன் வாங்குபவர்களே, பிள்ளைகள் வெளிநாட்டில் இருக்கிற அருமையான மக்களே, கவனிக்க ஆளற்றிருப்பவர்களே, உங்களுக்கு திரளான இடங்கள் அங்கே காத்திருக்கின்றன. விசாலமாக பெரிய வாக்கிங் போகிறதுக்கு இடம், சாப்பிட்றதுக்கு பெரிய அளவில் இடம், தங்குறதுக்கு பெரிய அளவு ஏக்கர் கணக்கில் இருக்கிறது. நீங்கள் வந்து தங்கி சந்தோஷமாக உங்கள் காலங்களை கழிக்கும்படியாக அழைக்கின்றோம். வாட்ச்மேன், அங்கேயே தங்கியிருந்து வேலை செய்கிற நர்சஸ், குக் மற்றும் அந்த வார்டன் போன்றவர்கள்லாம் தேவைப்படுறாங்க. நீங்கள் அர்ப்பணிப்போடு அங்கேயே தங்கியிருந்து செய்யணும்னு நினச்சிங்கன்னா மாத்திரம் தொடர்பு கொள்ள வேண்டும் என்று அன்போடு அழைக்கின்றோம். பிரியத்துக்குரியவர்களை, இந்த நாளிலும் உங்களுக்கு கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். அப்பொழுது அப்சலோம் இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு எல்லாம் வேவுக்காரரை அனுப்பி, நீங்கள் எக்கால துணியை கேட்கும் பொழுது அப்சலோம் எப்ரோனில் ராஜாவானான் என்று சொல்லவில்லை என்று சொல்லி வைத்திருந்தான். அங்கே ஹெப்ரோனுக்கு போன உடனே என்ன ஆகுது பார்த்தீங்களா? போன உடனே அங்கே வேகமாக செயல்படுறார் அப்சலோம். இந்த அப்சலோம் ஒரு பொய்யனாக இருந்து ஏராளமான கேடுகட்ட காரியங்களை செய்தாலும் கூட அவர் எந்த அளவுக்கு வேகமாக செயல்பட்டார், அவர்கிட்ட நிறைய பாடங்களை கற்றுக்கொள்ளாங்கிறதுல சந்தேகம் இல்லை.
இஸ் வெரி ஸ்விஃப்ட். போனோன்னே டைமை வேஸ்ட் பண்ணவே இல்லை. அவர் வேவுக்காரரை கூப்பிட்டு 12 கோத்திரங்களுக்கு ஆட்களை அனுப்புகிறாரு. நீங்கள் அந்த சத்தம் கேட்ட உடனே, எக்கால சத்தம் கேட்டோன்னே அப்சலோம் இஸ் த கிங் சொல்லி எப்ரோனில் கிங் ஆகிட்டார்னு எல்லாருக்கும் அனௌன்ஸ் பண்ணிடுங்கன்னு சொல்லி அவர் வேவுக்காரரை குரியரை வேகமாக எல்லா இடத்துக்கும் அவர் அனுப்பினார். ஒரு செகண்ட் கூட, ஒரு நிமிஷத்தை கூட அப்சலோம் அங்கே வீணடிக்கவில்லை. மிக விரைவாக அவர் செயல்பட்டார். இந்த நாட்களில் மழை தொடர்ந்து பெஞ்சு கரண்டு போய் ஊழியம் இல்லாமல் போய் வீட்டுக்குள்ளே அடைபட்டு கிடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. ஒரு 3 நாள் இரவு லைட்டே கிடையாது, இருட்டு, கும்மி இருட்டு. அப்போ நான் ஜோம் பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது யோசித்து பார்த்தேன், ஆண்டவரே எவ்வளோ பிஸியாக ஊழியம் இருக்கும். ஒரு நாளே எனக்கு காணாது, 24 மணி நேரமே எனக்கு காணாது. காலேஜுக்கு போகணும், இன்னொரு பக்கம் அங்கங்கே போகணும், ஊழியத்துக்கு போகணும், ஆடியோ மெசேஜ் கொடுக்கணும், 30 மினிட்ஸ் மெசேஜ் கொடுக்கணும், சனிக்கிழமை ஊழியங்கள், மக்களை சந்திக்கணும், ஃபோனில் எல்லாருக்கும் ஜோம் பண்ணணும். இப்போ ஒன்றுமே இல்லாமல் போயிட்டப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் இருக்கும் பொழுது, அந்த கும்மிருட்டில் உட்கார்ந்து ஜெபிக்கும் பொழுது நான் உடனடியாக புரிந்து கொண்டேன். அப்பா ஏசப்பா எல்லாம் நீ விட்டு நான் அப்புறப்படுத்தி வச்சுருக்கிறேன், நீ ஜோம் பண்ணு, என்கிட்ட காத்துரு, இது உனக்கு நான் ஜெபிக்கிறதுக்காக கொடுத்துருக்கிற நேரம்னு சொல்லி அவர் காதில் பேசினார். நான் உடனடியாக என்னை தாழ்த்தி மணிக்கணக்காக, நாள் கணக்காக அப்படியே அந்த சமூகத்திலேயே காத்திருந்தேன். ஏன்னா ஜெபிக்கிறத தவிர்த்து வேறு வேலை இல்லை. ஐ ரிட்டர்ன் டு மை பேசிக்ஸ். நான் எங்கேருந்து உண்டானனோ, ஆண்டவர் எங்கே வளர்த்தாரோ, எங்கே ஆரம்பித்தாரோ அந்த இடத்துக்கு நான் வந்தேன். ஜெபம், ஒன்றுமே தெரியாமல் இருந்த என்னை ஜெபம் செய்ய வைத்து ஒரு ஊழியக்காரனாக ஆண்டவர் லைலா கல்லூரியில் ஆரம்பித்து இன்றைக்கி வரைக்கும் மாற்றிருக்கிறார். அங்கே மணிக்கணக்காக நான் ஜெபித்தேன் லைலா கல்லூரியில் படித்த காலங்கள். இப்போ நிறைய ஊழியங்கள், நிறைய வேலைகள். இப்போ ஆண்டவர் அதெல்லாம் நிப்பாட்டிட்டு நீ ஜெபம் பண்ணு, மறுபடியும் ஜெபம் பண்ணு. இந்த 4-5 நாட்கள் முழுவதும் ஜெபத்திலேயே கழிக்க கர்த்தர் உதவி செய்தார். முழுவதும் ஆண்டவரோடு இணைந்திருக்க கர்த்தர் உதவி செய்தார். ஒரு கடமையும் இல்லை, ஒரு வேலையும் இல்லை, ஒரு ஊழியமும் இல்லை. எல்லா வாசலும் அழைக்கப்பட்டன. அப்படி என்றால் என்னோடு பேசு, இந்த நேரத்தை வீணடித்து விடாதே. கரண்ட் இல்லாமல் இருக்கிற இந்த நாட்களை, ஊழியங்கள் இல்லாமல் இருக்கிற இந்த நாட்களை, எந்த அழைப்பும் இல்லாமல் இருக்கிற நாட்களை பயன்படுத்தி நீ என்னோடு இணைந்திரு. எவ்வளவு அதிகமாய் ஜெபிக்க முடியுமோ ஜெபி. கர்த்தர் ஏவினார், மணிக்கணக்காக ஜெபிக்க கர்த்தர் உதவி செய்தார். பிரியத்துக்குரியவர்களே, இதைத்தான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் நமக்கு என்ன சூழ்நிலைகள் நமக்கு உண்டாகினாலும், எவ்வளவு தீங்கி வந்தாலும் அதுக்குள்ளே ஒரு நன்மை இருக்கும், அதுக்குள்ளே ஒரு காரணம் இருக்கும். ஆண்டவர் அதுக்குள்ளே ஒரு சித்தம் வச்சுருப்பார். இப்படி போகும்பார். அதை வேகமாக நம்ம செஞ்சிடணும். எதை செய்யணுமோ அதை வேகமாக நாம் செய்துவிட வேண்டும். நமக்கு கிடைக்கிற சந்தர்ப்பங்களை நாம் விட்டுறக்கூடாது. விட்டுட்டோன்னா மறுபடியும் சந்தர்ப்பம் கிடைக்காது. இந்த சந்தர்ப்பத்தில் நம்ம என்ன செய்யணுமோ செஞ்சாதான் அடுத்தாப்பில் வர நாட்களை நம்ம ஃபேஸ் பண்ண முடியும். அடுத்தாப்பில் வர பிஸ்னஸ், அடுத்தாப்பில் வர ஊழியங்கள், அடுத்தாப்பில் வர்ற தனிப்பட்ட வாழ்க்கை, படிப்பு, எதிர்காலத்துக்குரிய காரியங்களை நம்ம சரியாக செய்ய முடியும். அதனால் அந்த காலங்களை நம்ம பயன்படுத்தி கொள்ள வேண்டும். வாலிபமாக இருக்கும்னா எவ்வளோ ஊழியம் செய்ய முடியுமோ அவ்வளோ ஊழியம் செய்யணும். பலன் இருக்குன்னா அவ்வளவு ஆண்டவரை குறித்து சொல்லணும். எங்கள் அம்மா சொன்னாங்க, டெய்லி ஒரு 3 பேருக்காக சொல்லிடுவேண்டா, ஆண்டவர் தான் எங்களை இவ்வளோ ஆசீர்வதிச்சிருக்கிறார், ஆண்டவர் தான் கொண்டு வந்திருக்கிறாருன்னு சொல்லி ஏசப்பாவை பற்றி யார்கிட்டையாவது நான் சொல்லிடுவேன். ஏன்னா அம்மாவுடைய சொந்தக்காரங்க நிறைய பேர் இன்னும் ஆண்டவர் அறியாதவங்களாக இருக்காங்க. அவங்கள்ட்ட பேசும்போதெல்லாம் நான் ஏசப்பா தான் என்னை இப்படி வச்சுருக்காங்கிறத நான் சொல்லிடுவேண்டா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது, எங்கள் அம்மா எப்படி சுவிசேஷத்தை சொல்கிறாங்களான்னு சொல்லி. அப்படி என்றால் சமயம் வாய்க்கிற பொழுதெல்லாம் நாம் அப்படியே ஊழியத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஆண்டவருக்கு நம்ம ஃபார்ம் நிரப்பி கொடுத்துட்டே இருக்கணும். அப்போ தான் பரலோக ராஜ்யத்தில் நம்ம ஃபார்ம் ஆண்டவர் நிரப்புவார். பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக முடியும், பூமியின் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியும், வியாதி இல்லாத வாழ்க்கையை வாழ முடியும், வெற்றியான வாழ்க்கையை வாழ முடியும். இங்கே ஒரு மனுஷன் தனக்கு கிடைச்ச நேரத்தை பயன்படுத்தி, தாவீராஜா ஈஸ்டில் பெர்மிஷன் கொடுக்க மாட்டார், அவர் தூங்கிட்டு இருக்கார். டக்குன்னு ஆட்களை அனுப்பி 12 கோத்திரங்களுக்கு அனுப்பி எக்கால சத்தம் கேட்கும், டக்குன்னு சொல்லி எல்லாருக்கும் அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறார். 2வதாக 12 கோத்திரங்கள், அவருடைய அம்பர்லா பெருசாக இருக்குது, அவருடைய தரிசனம் பெருசாக இருக்குது. எல்லா கோத்திரத்துக்கும் நான் ராஜாவாகணுங்கிற எண்ணங்கள் பெரிதானவைகளாக இருந்தன. சின்ன காரியங்களுக்காக அப்சலோம் ஆசைப்படலை. முழு ராஜ்யத்தையும் தன் பக்கமாக இழுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். பிற்பாடு இஸ்ரவேல், யூதா கோத்திரம் என்று 2 கோத்திரங்களும், அங்கே இஸ்ரவேல் நாடு என்று சொல்லி 10 கோத்திரங்கள் இருந்தன. ஆனால் அந்த 2 கோத்திரம் 10 கோத்திரம்னு சொல்லி அப்சலோம் நினைக்காம 12 கோத்திரம் எனக்கு வேணும் பெருசாக நினைச்சார். அவருக்கு பெரிதான ஆசைகள் இருந்தன. 3வதாக அவர் குரியரை அனுப்பி டெக்னாலஜியில் டக்குன்னு எல்லார்ட்ட கனெக்ட் ஆகிறாருன்னு சொல்லி பார்த்தோம். அப்படி அவருடைய ஆசை, அந்த எண்ணத்தை, ராஜாவின் எண்ணத்தை எல்லாருக்கும் டெக்னாலஜி வழியாக
ஃபாஸ்ட்டாக அவர் கொண்டு போனார்னு சொல்லி பார்க்குறோம், கொரியர்ஸ் அனுப்பி. அப்போவுமே அவர் இந்த கொரியர் அனுப்பி எல்லாருக்கும் கனெக்ட் ஆகிட்டார். நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற அறிவை பயன்படுத்தி, மொபைல் ஃபோனை பயன்படுத்தி, கம்ப்யூட்டரை பயன்படுத்தி எல்லாரோடும் கனெக்ட் ஆக வேணும். நான் வீட்டை விட்டு வெளியே வர்றதே இல்லை, ஒழித்து தவிர்த்து, இல்லைன்னா வேலையை தவிர்த்து, மாளிகைக்கு போகிற நேரங்களை தவிர்த்து எங்கேயும் போகிறதில்ல. ஆனால் வீட்டில் உட்கார்ந்து ரெக்கார்ட் பண்ணி, இதன் மூலமாக, இந்த நெட் மூலமாக யூடியூப்பில் போஸ்ட் பண்ணி உலகத்தில் இருக்கிற அவ்வளோ பேர்ட்டையும் கனெக்டாக ஆண்டு உதவி செய்திருக்கிறார். இந்த உலகத்தில் எங்கே இருந்தாலும் இந்த ஊழியம் எப்படி, இந்த ஊழியம் ஆசிரியர் திராட்சைப்பழத்தோட்ட ஊழியங்கள் எப்படி நடக்குது, தேவனுடைய மாளிகை எப்படி இருக்குது, அங்கே அடைக்கலான் குருவி எனப்பட்ட அந்த முதியோரெல்லாம் எப்படி நடக்குது. இந்த உலகத்தில் யார் எங்கே இருந்தாலும் உடனே அறிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் எல்லாரோடும் நாம் கனெக்டாக இருக்கிறோம். எப்படி அப்சலோம் இந்த குரியரை அனுப்பி, இந்த வேவுக்காரரை அனுப்பி எல்லாரும் 12 கோத்திரங்கள்ட்டையும் அவர் கனெக்ட் ஆனாரோ, நாமும் கூட டெக்னாலஜி பயன்படுத்தி உலகத்தில் உள்ள எல்லார்ட்டையும் நம்ம கனெக்ட் ஆகிருக்கிறோம். ஒவ்வொருவரும் டெக்னாலஜி எவ்வளோ தவறான காரியங்களுக்கான நாட்களில் பயன்படுத்துகிறாங்க. அதுக்கே அது பயன்படும் என்றால் கர்த்தருடைய ராஜ்யத்தை கேட்டவருக்கு, ஊழியத்தை செய்வதற்கு இந்த டெக்னாலஜி ஏன் பயன்படுத்தக்கூடாது? காலத்துக்கு ஏற்றபடி நாம் ஊழியம் செய்ய வேண்டும் அல்லவா? டெக்னாலஜியை பயன்படுத்துங்க. படித்த பிள்ளைகளே, வாலிபர்களே, கம்ப்யூட்டர் அறிவு உங்களுக்கு ஏன் கொடுத்தார்? எதுக்கு உங்களுக்கு தந்திருக்கார்? எல்லாத்தையும் நீங்கள் பயன்படுத்துங்க. எல்லாத்தையும் கனெக்ட் ஆகுங்க. கர்த்தருடைய ஊழியத்தை எடுத்து செல்லுங்க. உங்கள் கனவுகள் நனவாக வேண்டும் என்றால், பிஸ்னஸில் பெரிய ஆள் ஆகணும்னா, டெக்னாலஜியில் பெரிய ஆள் ஆகணும்னா, நீங்கள் இந்த சயின்ஸு, இந்த கம்ப்யூட்டர்ஸை நீங்கள் சரியாக பயன்படுத்தணும். ஆப்ஸை சரியாக பயன்படுத்தணும். ஆண்டவத்தோட ஞானத்தோடு கூட இந்த ஞானத்தை இணைத்து உலகத்தில் அனைவரோடு நீங்கள் கனெக்ட் ஆகணும். சின்ன ஒரு வட்டத்துக்குள்ளே, சின்ன ஒரு குழிக்குள்ளே நிற்காதீங்க. பெரிய இடங்களில் எல்லாத்தையும் கனெக்ட் ஆகுங்க. அதைத்தான் அப்சலோம் அங்கே செய்தான் என்று நாம் காண்கின்றோம். பாருங்கள், 2 சாமுவேல் 15:11. எருசலேமிலிருந்து வரவழைக்கப்பட்ட 200 பேர் அப்சலோமோடு கூட போனார்கள். அவர்கள் வஞ்சகமின்றி அறியாமையினாலே போனார்கள். போகும்போது அப்சலோம் கூட 200 பெரிய ஆட்கள், அதாவது தாவீது ராஜா கூட அரண்மனையில் பல வருஷமாக இருந்தவங்களே, நீங்களும் வாங்க, நான் பலி செலுத்த போகிறேன்னு சொல்லி எப்ரோனுக்கு கூட்டு போயிடுறான். அதாவது இவர்கள் தாவீதுக்கு துரோகம் செய்யணும், அப்சலோம் ராஜாவுக்குங்கிற எண்ணத்தில் இல்லை, வஞ்சகம் இல்லாமல் அறியாமையினால அவங்களும் அந்த சதியில் போய் சேர்ந்தாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அந்த அளவுக்கு அப்சலோமுக்கு அறிவு இருந்தது. அவங்க பாவம் தாவீது ராஜாவோட விசுவாசிகள். ஆனால் இப்போ இவங்களாம் அப்சலோம் டீமுக்கு வந்துட்டாங்க. எதுக்குன்னா அறியாமையினாலே அவங்க போய் சேர்ந்தாங்க. விஷம் இருக்குன்னா அறிஞ்சி குடித்தோம், அறியாமல் குடித்தோம் இல்லை, யாருக்குனாலும் அதே சேதாரம் தான் வரும். எனக்கு விஷம் தெரியாதே அதனால் குடிச்சிட்டேன் நீ விட்டுருன்னு சொல்லி விஷத்திட்ட போய் பாய்சன்ட்ட போய் காலை பிடிச்சி நீங்கள் கெஞ்சினாலும் அது விட, அது என்ன நீ குடிச்சல அப்போ உனக்கு நான் தண்டனை தருவேன், மரணத்தை தருவேன் தான் சொல்லும். டீ தெரிஞ்சு பட்டாலும் தெரியாமல் பட்டாலும் நம்மளை விடாது. தெரியாமல் அவன்கிட்ட வந்துட்டு நீ விட்டுருனாலும் அது கேட்காது. அதே போலவே இவர்கள் அறியாமையினாலே அப்சலோம் என்னப்பட்ட அந்த பொல்லாதவன்கிட்ட வந்திருந்தாலும், அறிந்து வந்திருந்தாலும் அவன் விட போகிறதில்லை. என் கூட வந்துட்டீங்க, ராஜாவுக்கு நியூஸ் போட்டோம், நீங்கள்லாம் ஏன் முக்கியமான ஆட்கள், ராஜாவுக்கு 200 பேர், ஏன் பக்கமாக இருக்கீங்க? அறியாமையினாலே அவர்கள் விழுந்து போனார்கள் என்று காண்கிறோம். அவர்கள் அப்சலோமின் பக்கமாக சாய்ந்தார்கள் என்று காண்கிறோம். இதன் மூலமாக ஒரு பெரிய பாடத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம். பிரித்துக்குரிய வாழ்க்கையில் அறிந்து செய்கிற தவறுகள், அறியாமல் செய்கிற தவறுகள் இரண்டும் ஒரே சேதாரத்தையே, தண்டனையை விளைவிக்கின்றன. நிறைய பேர் அறிஞ்சு பாவம் செய்கிறாங்க, நிறைய அறியாமல் பாவம் செய்கிறாங்க. நிறைய பேர் அறிந்து இல்லையா, அவங்க காரியங்களை தவறுறாங்க. சில அறியாமலே நிறைய தவறுகளை செய்கிறாங்க. ரெண்டுக்கும் ஒரே சேதாரம் தான், ஒரே தண்டனை தான் என்பதை மறந்து விடவே கூடாது. பிரியத்துக்குரியவர்களே, ஒவ்வொரு காரியத்தை செய்யும் பொழுது நம்ம ஆண்டவரிடத்தில் ஆலோசனை கேட்டு நம்ம அது பிறகு தான் செய்யணும். இவங்க 200 பேர் ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்டிருப்பாங்கன்னா இவங்க மோசமான அளவு கூட போகலாமான்னு கேட்டிருந்தா ஆண்டவர் வேண்டான்னு இருப்பார். இவங்க தாவீது கூட இருந்திருப்பாங்க. கேட்காம போனதுனால தான் அங்கே போய் சேர வேண்டிய சூழ்நிலை வந்தது. வேலைக்கு போகும் பொழுது, ஒரு இடத்துல நட்பு பாராட்டும் பொழுது, ஒருவருடைய திருமணம் செய்யும் பொழுது, ஒருவருடைய பிஸ்னஸில் நம்ம டீலிங் வைக்கும் பொழுது, பொறுப்புகளை கொடுக்கும் பொழுது கர்த்தர்கிட்ட கேட்கணும். உடன்படலாமா, கையெடுத்து குடிக்கலாமா, அவர் கூட பார்ட்னராக இருக்கலாமா, சேர்த்து கொள்ளலாமா, இதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர்கிட்ட போய் அறிந்து பெர்மிஷன் கேட்க வேண்டும். அதன் பிறகுதான் நாம் காரியங்களை செய்ய வேண்டும். அவசரப்படுவோம் என்றால் மிகப்பெரிய நாச மோசங்கள் ஏற்பட்டு விடும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லவே இல்லை. இவர் எல்லாரும் அறியாமையினாலே அப்சலோமோடு கூட போய் சேர்ந்தாங்க. அதனால் அப்சலோமுடைய கரம் பலப்பட்டது, தாவீதுடைய கரம் கீழே போயிற்று, அப்சலோமுடைய கரம் மேலே வந்தது என்று சொல்லி காண்கிறோம். இவங்க அப்படி செய்யணும்னு நினைக்கல, ஆனால் அறியாமையினாலே அவர்கள் மாட்டிக்கொண்டார்கள், அப்சலோமின் பக்கமாய் வந்தார்கள் என்று நாம் காண்கிறோம்.
பிரித்துக்குரியில் அங்கே பாருங்கள், 12ஆம் வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். அப்சலோம் பலிகளை செலுத்தும் பொழுது தாவீதின் ஆலோசனைக்காரனாகிய அகித்தோப்பல் என்னும் கீலோனியனையும் அவன் ஊராணிய கீலோவிலிருந்து வரவழைப்பித்தான். அப்படியே கட்டுப்பாடு பலத்து ஜனங்கள் அப்சலோம் இடத்துல திரளாய் வந்து கூடினார்கள். பாருங்கள், முக்கியமான டேர்னிங் பாயிண்ட். அகித்தோப்பல் எனப்பட்ட ஒரு பெரிய ஆலோசனைக்காரர் அவர் அப்சலோம் பக்கமாக சேர்ந்துடுறார். பிற்பாடு நம்ம தியானிக்கும் பொழுது அந்த அகித்தோப்பல் எனப்பட்டவன் ஒரு ஆலோசனை கேட்டோன்னா கடவுள்கிட்ட கேட்குற மாதிரி அந்த அளவுக்கு அறிவான மனிதன், இந்த பைபிளே அறிவான மனிதன் சாலமோன் ராஜா ஒரு பக்கம் இருக்கார், இன்னொரு பக்கம் இந்த அகித்தோப்பல் ஆலோசனைக்காரர். அந்த அளவுக்கு துல்லியமாக இப்படி தான் நடக்கும், இப்படி தான் பண்ணணுங்கிறது கரெக்டாக அவர் முதலே சொல்லுவார். ராஜா எப்பொழுதுமே அகித்தோப்பலை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்திருந்தார், பெரிய ஆலோசனைக்காரனாக வச்சுருந்தார். ஏன்னா அகித்தோப்பல் கொடுக்குற ஆலோசனைகள் அவ்வளவு கரெக்டாக இருக்கும். அப்படி பல வருஷமாக தாவீதை சேவித்தவர் இப்போ டக்குன்னு அகித்தோப்பல் பக்கமாக சேர்ந்துடுறாரு. உடனே அந்த கட்டுப்பாடு பலத்து விட்டது. அகித்தோப்பலுடைய கை மேலே பயங்கரமாக மேலே போக ஆரம்பித்து விட்டது. அகித்தோப்பல் இப்படி ராஜாவாக போகிறான்னு கேள்விப்பட்டவன மக்களெல்லாம் திரளாக எல்லாம் தாவீதிலிருந்து அப்படியே அகித்தோப்பல் பக்கமாக சாகிறாங்க. உயர்ந்திருந்த தாவீது ராஜாவுடைய கை அப்படியே கீழே போக ஆரம்பிக்கின்றது. அப்சலோமின் கை அப்படியே மேலே போக ஆரம்பித்து விட்டது. கிறிஸ்துக்குரியவர்களே, அந்த அகித்தோப்பல் எனப்பட்ட அந்த ஆலோசனைக்காரன் மிகப்பெரியவன், ஞானி. அவன் தாவீது ராஜா பக்கத்துலேருந்து அப்படியே அகித்தோப்பல் அப்படி அப்சலோம் பக்கமாக வந்துடுறார். அப்படி எல்லாரும் சேர்ந்துடுறாங்க. அங்கே அகித்தோப்பலின் கை பலப்பட்டது என்று காண்கிறோம். பிரியத்துக்குரியவர்களே, ஒரு வினாடியிலே கண்கள் மூடி முடிப்பதற்குள்ளாக அங்கே மிகப்பெரிய மாற்றங்களை அப்சலோம் கொண்டு வந்தான். விரைவாக அவன் செயல்பட்டான். ஆள்பலத்தை அவன் வைத்திருந்தான். டெக்னாலஜியை பயன்படுத்தினான். அவன் எக்காலத்தை ஊதச் செய்தான். அங்கே ராஜா ஆகிவிட்டாங்கிற செய்தி அவன் பரப்ப செய்தான். மக்களுடைய மனதில் இடம் பிடித்தான். கண்மூடி முழிப்பதற்குள்ளாக அப்சலோம் தன் ஆற்றலை பயன்படுத்தி அழிவிற்காக அநேக காரியங்களை செய்தான் என்று பார்க்கின்றோம். ஆனாலும் இவைகள் எவற்றிலும் கர்த்தருடைய ஒத்தாசை அவனுக்கு கிடையாது. அவன் கர்த்தரை தேடவில்லை, கர்த்தரின் சித்தத்தின்படி செய்யவில்லை. கர்த்தரின் பிள்ளையாக தாவீதுக்கு எதிராக அதை செய்தான். சொந்த தகப்பனுக்கு எதிராக இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டினான். சொந்த தகப்பனை கொண்டு அவன் இரத்தத்தின் மேல் தன் சிங்காசனத்தை போட வேண்டும் என்று அவன் நினைத்தான். ஈவிரக்கம் இல்லாதவனாக இருந்தான். நாடக நடிகனாக அவன் இருந்தான். ஆனால் அறிவு உனக்கு பெருத்திருந்தபடியினாலே அவன் இதையெல்லாம் செய்தான் என்று சொல்லி காண்கிறோம். ரீத்துக்குரிய இருந்த அருமையான நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறவராக, இடைபடுகிறவராக அவர் இருக்கின்றார். கர்த்தருடைய ஆலோசனை இல்லாமல், கர்த்தருடைய கிருபை இல்லாமல் ஒரு மனிதனுக்கு எவ்வளவு அறிவு இருந்தாலும், அவன் எவ்வளவு விரைவாக செயல்படுகிறவனாக இருந்தாலும் அவன் ஒன்றும் இல்லாதவன். கர்த்தருக்கு விரோதமான ஞானமும் இல்லை, புத்தியும் இல்லை, ஆலோசனையும் இல்லை. நம்முடைய ஆண்டவர் 1000-10,000 சிறந்தவன். எவ்வளவு டேலண்ட் இருந்தாலும் கர்த்தர் அங்கீகாரம் கொடுக்காம, ரெகக்னிஷன் கொடுக்காம நம்மளால ஒன்றும் செய்ய முடியாதுங்க. எனவே இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் அழைக்கின்றேன். உங்களுக்காக நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். அப்பா பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்நாள் கூட சத்தத்தை கேட்கிற அனைத்து பிள்ளைகளுக்கு ஞானத்தை தாரும், புத்தியை தாரும், கிருபையை தாரும், இரக்கத்தை தாரும். இது சத்தம் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை ஊடுருவி செல்லட்டும். ஒவ்வொருவருக்கும் அமைதியும் சந்தோஷத்தையும் தரட்டும். அப்பா ஆண்டவரே, நீங்கள் இல்லாமல் எங்களுடைய வாழ்க்கையில் எதுவும் இல்லை. ஆண்டவரை எல்லா ஆசீர்வாதங்களும் எங்களுக்கு உண்டு ராஜா. நீங்கள் இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது ராஜா. சுண்டு வரல கூட அசைக்க முடியாதப்பா. கர்த்தருக்கு விரோதமான ஞானம் இல்லை, புத்தியும் இல்லை, ஆலோசனையும் இல்லை. உண்மையே நாங்கள் ஆண்டவரை சார்ந்து கொள்கிறோம். உம்மிடத்திலேயே நாங்கள் வருகிறோம். உண்மையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். உண்மை நோக்கி பார்க்கும்போது நாங்கள் பிழைப்போம். அதுக்காக நன்றி. சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் என்ன நிலைமையில் இருந்தாலும், என்ன வியாதியில் இருந்தாலும், எவ்வளவு நெருக்கத்தின் மத்தியில் இருந்தாலும் அவர்களுக்கு உதவி செய்து அவருடைய சூழ்நிலை மாற்ற வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். முக்கியமாக மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்கள், மரண கட்டுகளில் இருப்பவர்கள், வியாதி தின்று கொண்டிருக்கிறது, உயிர் போய்கொண்டு சொல்கிறவங்களாம் எப்படியாவது மரண கண்ணிகள் உம்முடைய நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தில் தெரித்து அவர்கள் உயிர் பெற்று எழும்ப கர்த்தாவே நீர் உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஆண்டவர், ஆறாத புண்கள் ஆறட்டும், கட்டிகள் மறையட்டும், கிருமிகள் மறையட்டும். நோய் பரவி கொண்டே இருக்குது. கிருமினால தான் பரவுது. அந்த இன்ஃபெக்ஷன் அப்படியே, நோய் தொற்று அப்படியே ஒழியட்டும். கால் எடுக்கணும், கை எடுக்கணும்னு சொல்கிறவங்களுக்குலாம் ஆண்டவர் அதிலேருந்து விடுதலை தார். அப்படி ஆகாதபடி காத்துக்கொள்ளும். கிட்னி ஃபெயிலியர் ஆகிட்டு ஃபங்க்ஷன் ஆக மாட்டேங்குது, டயாலிசிஸ் பண்ணணும், அதை மாற்றணும், இதை மாற்றணும். ஃபங்க்ஷன் ஆகட்டும் அப்பா. யூரின் போகட்டும். வயிறு வீங்கக்கூடாது, காலில் நீர் கட்டக்கூடாது. கர்த்தர் உதவி செய்யுங்க. ஹார்ட் அட்டாக் வரக்கூடாது ஆண்டவரை. சடுதி மரணங்கள் வரக்கூடாது தகப்பனே. பக்கவாதங்கள் வரக்கூடாது. கர்த்தர் எல்லா தீங்கிற்கும் விளக்கணும் ஐயா. என் ஆண்டவர் ஒருவரே அதை செய்ய முடியும்.
ஆண்டவரை நித்திரை வராத இரவு நேரத்தில் தூங்க முடியாதவர்களுக்கு, சாப்பிட முடியாதவர்களுக்கு, செரிமானமாகாதவர்களுக்கு, நடக்க முடியாதவர்களுக்கு, வேலைக்கு போக முடியாதவர்களுக்கு கர்த்தர் உதவி செய்யுங்க. போதைக்கு அடிமைப்பட்டிருப்பவர்களை விடுவீங்க. கடன் பாரங்களில் சிக்கி தவிப்பவர்களுக்கு, வட்டி கடலில் சிக்கி தவிப்பவர்களுக்கு இன்றைக்கு இப்பொழுது ஒரு அதிசயத்தை செய்யுங்கப்பா. உங்களுடைய நாமத்தினால இன்றைக்கே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துங்க. இன்றைக்கே ஒரு அதிசயத்தை கர்த்தர் செய்ய வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எல்லா இருளும் நீங்கட்டும், எல்லா கண்ணீரும் துடைக்கப்படுவதாக, எல்லா வேதனைகளும் நீங்குவதாக என்று கெஞ்சுகிறோம். அப்பா, இந்த அருமையான நாளிலும் கூட சத்தத்தை கேட்குற பிள்ளைகள், ஆண்டவர் எனக்கு இப்படியா இந்த வீடை விற்க செய்யணும், நிலத்தை விற்க செய்யணும், இந்த பணம் வந்தால் தான் எனக்கு உண்டு, இந்த வேலை கிடைத்தால்தான் உண்டு, திருமண காரியங்களை வாய்க்க செய்யணும், வேலை காரியங்கள் கிடைக்கணும், கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும், பிள்ளை செல்வம் வேணும்னு சொல்லி பொருத்தனையோடு ஜெபித்தால் இப்பொழுதே அந்த காரியங்கள் வாய்க்கட்டும். ஆண்டவரே சோத்திரம் ஐயா, எனக்கு கொலை செய்யணும், பழி வாங்கணும் என்னன்னு சொல்கிறவங்களுக்கு அது தவறு என்று சொல்லி தெரிந்து அமைதியாக உதவி செய்யுங்க. தவறு செய்து ஜெயிலில் இருப்பவர்கள் மனந்திருந்தி பத்திரமாய் வீடு திரும்ப உதவி செய்யுங்க. எதிர்பார்த்து காத்திருக்கிற அந்த குடும்பத்தார்கள் உண்டப்பா, நீங்கள் தான் அவர்களை காப்பாற்றணும். மழை வெள்ளத்தினாலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்யுங்க. இயற்கை அழிவுகள் வராதபடி, மறுபடி கொரோனா வராதபடி காத்துக்கொள்ளுங்க. வயதானவர் கீழே விழுந்து விடாதபடி 2 கைகளால் நீங்கள் ஏந்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். ஆண்டவரை எங்கள் நாட்டை ஆசீர்வதிங்க, ஆளுகை செய்கிறவர்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரை தோத்திரமை அனைத்து மதத்தவர்களையும் ஆசீர்வதிங்க. அனைத்து தேவனுடைய பிள்ளைகள், ஊழியக்காரர்கள், பாஸ்டர்ஸ் ஆசீர்வதிங்க. அடைக்கலான் குருவி இல்லத்துக்கு நிறைய முதியவர்கள் தேவை, அழைத்து கொண்டு வாருங்க. வேலை செய்கிற வாட்ச்மேன், நர்சஸ், வார்டன், குக்கு எங்களுக்கு தேவை, கொண்டு வாருங்க. மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி, செய்த சகல உபகாரங்களை ஒருபொழுது மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. ஆமென். நெஞ்சங்கள் ஒன்றாகி ஆனந்தம் கொண்டாடுதே, வானுலகும் பூவுலகும் மலர்களை பொழிந்தாடுதே. நெஞ்சங்கள் ஒன்றாகி ஆனந்தம் கொண்டாடுதே, வானுலகும் பூவுலகும் மலர்களை பொழிந்தாடுதே. நாளெல்லாம் இறை மகனின் அன்பும் ஒலித்திடுதே, பாரெல்லாம் அவர் அருளை தினம் தினம் உணர்ந்திடுவோம். கன்னிமரி பாலனாய் அன்றொரு நாள், கன்னிமரி பாலனாய் அன்றொரு நாள், பெத்தலையில் பிறந்தார் கர்த்தரின் மைந்தன், முத்து முத்தாக திகழ்ந்தார். பெத்தலையில் பிறந்தார் கர்த்தரின் மைந்தன், முத்து முத்தாக திகழ்ந்தார். மேரி 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 கிறிஸ்மஸ், ஓ ஓ ஓ ஹாப்பி 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 கிறிஸ்மஸ். மேரி 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 கிறிஸ்மஸ், ஓ ஓ ஓ ஹாப்பி 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 கிறிஸ்மஸ். இன்னல்கள் இந்நாளில் காற்றோடு பறந்தோடுதே, இனியவராய் மீட்பெருமாய் மன்னரும் வந்தாரன்றோ. இன்னல்கள் இந்நாளில் காற்றோடு பறந்தோடுதே, இனியவராய் மீட்பெருமாய் மன்னரும் வந்தாரன்றோ. வேதங்கள் இனி இல்லையே, பகையும் மறைந்திடுதே, நாம் எல்லாம் அவர் அன்பால் ஒருவராய் இணைந்திடுவோம். கன்னிமரி பாலனாய் அன்றொரு நாள், கன்னிமரி பாலனாய் அன்றொரு நாள், பெத்தலையில் பிறந்தார் கர்த்தரின் மைந்தன், முத்து முத்தாக திகழ்ந்தார். பெத்தலையில் பிறந்தார் கர்த்தரின் மைந்தன், முத்து முத்தாக திகழ்ந்தார். மேரி 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 கிறிஸ்மஸ், ஓ ஓ ஓ ஹாப்பி 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 கிறிஸ்மஸ். மேரி 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 கிறிஸ்மஸ், ஓ ஓ ஓ ஹாப்பி 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 கிறிஸ்மஸ்.
என்ன சொல்லி தேவன் அன்பை பாடி நன்றியுடன் மகிழுவே. இன்னல் யாவும் மகந்த புதுமை மன்னன் அவர் மகிமையே. என்ன சொல்லி தேவன் அன்பை பாடி நன்றியுடன் மகிழுவே. இன்னல் யாவும் மகன்ற புதுமை மன்னன் அவர் மகிமையே. பிறந்தார் இயேசு பிறந்தார், உதித்தார் மனதில் உதித்தார். பிறந்தார் இயேசு பிறந்தார், உதித்தார் மனதில் உதித்தார். மனிதன் வாழ்வதற்காக தேவன் மகிமையாவும் துறந்து மண்ணிலே பிறந்தார். மனிதன் வாழ உலகில் தேவன் மகிமையாவும் துறந்தார். மனிதன் வாழ உலகில் தேவன் மகிமையாவும் துறந்தார். இனிதாய் நாமும் புதிதாய் வாழ்வு பெறவே இயேசு பிறந்தார். கனிவாய் நமது இதயம் தேடி இதமாய் வந்து அமர்ந்தார். என்ன சொல்லி தேவன் அன்பை பாடி நன்றியுடன் மகிழுவே. இன்னல் யாவும் அகன்ற புதுமை மன்னன் அவர் மகிமையே. பிறந்தார் இயேசு பிறந்தார், உதித்தார் மனதில் உதித்தார். பிறந்தார் இயேசு பிறந்தார், உதித்தார் மனதில் உதித்தார். கவலை நம்மை அணுகும் போது துணையாய் தாமும் வருவார். புயல் போல துயரம் வாழ்வில் வீசினார், அருகில் நின்று காப்பார். இமைகள் கண்களை காப்பது போல தேவன் நம்மை காப்பார். கவலை என்னை அணுகும் போது துணையாய் தாமும் வருவார். கவலை என்னை அணுகும் போது துணையாய் தாமும் வருவார். புயலாய் துயரம் வாழ்வில் வீசும் அருகில் நின்று காப்பார். இமைகள் கண்ணை காக்கும் தேவன் அதுபோல் என்னை காப்பார். என்ன சொல்லி தேவன் அன்பை பாடி நன்றியுடன் மகிழுவே. இன்னல் யாவும் மகந்த புதுமை மன்னன் அவர் மகிமையே. என்ன சொல்லி தேவன் அன்பை பாடி நன்றியுடன் மகிழுவே. இன்னல் யாவும் மகன்ற புதுமை மன்னன் அவர் மகிமையே. பிறந்தார் இயேசு பிறந்தார், உதித்தார் மனதில் உதித்தார். பிறந்தார் இயேசு பிறந்தார், உதித்தார் மனதில் உதித்தார். திராட்சைப்பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தர் அருளின ஊழியங்கள். திராட்சைப்பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தர் அருளின ஊழியங்கள். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார்.